ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காந்தவியல் டாப்பிக்கில் இருக்க 9th செகண்ட் டேர்ம் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் 8th இருக்கிறத காந்தவியல் வீடியோவாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க இதை பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் 10th இருக்க காந்தவியல் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். SPO ஒரு பார்ட் டைம் ஜாப். இதில் நீங்கள் பேசிக்கான இன்டர்நெட் நாலேஜ் இருந்தால் நீங்களும் ஜாயின் பண்ணலாம். இதில் எந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் பிக்சர் ஷேர் பண்ணுறது, கண்டென்ட் ஷேர் பண்ணுறது, அந்த மாதிரி ஈஸியான ஒர்க்கு தான் இருக்கும். நீங்களும் இதில் ஜாயின் பண்ணணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன், அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ், கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். அதை மட்டும் நீங்கள் பார்த்தாவே குரூப் 4க்கு போதுமானதாக இருக்கும். ஏன்னா சயின்ஸ்லேருந்து கம்மியான கொஸ்டின் தான் கேட்பாங்க. நீங்கள் புல்லட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்தாவே போதும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதாவது வலிமையான இயற்கை காந்தம் எது அப்படின்னா மேக்னைட். நான் சொல்கிறத மட்டும் படிச்சுக்கோங்க, வேறு எதையும் நீங்கள் பார்க்க தேவையில்லை. காந்த புலத்தின் அலகு எது அப்படின்னா டெஸ்லா. ஓகேவா? அதாவது போன லெசனில் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒரு டெஸ்லா = 10,000 காசு. அந்த பாயிண்ட்டையும் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால் எழுதிக்கோங்க. அடுத்து அந்த பாக்ஸில் பாருங்கள், மனித மூளையின் காந்த பாய அடர்த்தி எவ்வளோ அப்படின்னா 1 பிக்கோ டெஸ்லா. அதே இது விண்மீனில் 0.5 நானோ டெஸ்லா. அடுப்பு யூஸ் பண்ணுறதுல 8 மைக்ரோ டெஸ்லா. எம்ஆர்ஐ ஸ்கேனில் எவ்வளோ அடர்த்தி அப்படின்னா 2T. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. எவ்வளோ என்னென்ன மைக்ரோவா நேனோவா அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது பொருத்துகளை கேட்பாங்க. அடுத்து காந்த பாயம், அதோட அலகு எது அப்படின்னா வெபர். இந்த ரெண்டுமே குழப்பம், அதனால் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. காந்த புலம்னா டெஸ்லா, காந்த பாயம்னா வெபர். ஓகேவா? அதை இங்கிலீஷில் WB/m² அப்படியும் சொல்லுவாங்க. அதனால் அதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னா ஒயர்ஸ்டெட். கிறிஸ்டியன் ஒயர்ஸ்டெட் அவர் தான் மின்னோட்டத்தில் இருக்க காந்த புலத்தை உருவாக்கினார், கண்டறிந்தார். எல்லாமே இந்த கிறிஸ்டியன் ஒயர்ஸ்டெட். அந்த பாயிண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து காந்த புலத்தில் அந்த உருவாகும் விசையை லாரன்ஸ் விசை அப்படின்னு சொல்கிறாங்களாம். அதுக்கு ஒரு காந்த புலத்தில் வைக்கப்படும் போது மின்னோட்டம் பாயும், கடத்தியும், விலகலடையும் என்பதை கண்டறிந்தார். யார் அப்படின்னா மைக்கேல் பாரடே. ஓகேவா? மைக்கேல் பாரடே தான் இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிருக்காரு. அதைத்தான் கீழே கொடுத்துருக்காங்க. அடுத்து முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா மின் தேக்கத்திறனின் SI அலகு பேரட் ஆகும். இந்த சயின்ஸை பொறுத்தவரை அலகு ரொம்ப முக்கியம், அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து மின்காந்த தூண்டல், டயாகாந்த தன்மை, மின்னார் பகுப்பு ஆகியவை இதில் அடங்கும். இதெல்லாம் கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா மைக்கேல் பாரடே. ஓகேவா? அதுக்கடுத்து இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இடக்கை வலக்கை விதி ரொம்ப முக்கியம், அதை நல்லா பார்த்துக்கோங்க. இடது கரத்தின் பெருவிரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல் ஆகியன மூன்றும் ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக இருக்கும்போது மின்னோட்டத்தின் திசையை நடுவிரல், சுட்டு விரல் காந்தப்புலத்தின் திசையை குறித்தால் பெருவிரல் கடத்தி இயங்கும் திசையை குறிக்கும். எந்தெந்த விரல்லாம் எதெல்லாம் குறிக்கும் சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இதை மாற்றி கேட்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த பாயிண்ட் மின் ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றும் கருவி மின் மோட்டார். ஓகேவா? இதை மாற்றியும் கொடுக்கலாம், அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், பிளம்மிங்கின் வலது கை விதி மின்னியற்சி விதி என்று அழைக்கப்படுகிறது. அப்போ பிளம்மிங்கின் வலது இயக்க விதி என்ன விதியாக அழைக்கப்படுகிறதுன்னு கேட்கலாம். மின்னியற்சியின் விதி. அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அடுத்து மேலே பாருங்கள், நான் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கேன். அதாவது இயந்திர ஆற்றலை மின்னாற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றினா மோட்டார், அதே இது இயந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றினா மின்னியற்றி ஃபேனு. இதை நீங்கள் புக்கில் சைடில் எழுதி வச்சுக்கோங்க, அதனால் உங்களுக்கு குழப்பாது. அடுத்து கீழே பாருங்கள், ஸ்கேனரில்
ஸ்கேனர்கள், எக்ஸ்ரே உபகரணங்கள் மற்றும் பிற மருத்துவ உபகரணங்கள் பலவும் அவற்றின் செயல்பாட்டிற்கு மின்காந்தவியல் கொள்கையை பயன்படுத்துகின்றன. அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் அதுலலாம் வந்து நம்ம அந்த காந்த விசை வந்து பயன்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி வந்து இந்த பாக்ஸில் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை மட்டும் சொல்கிறேன். இயந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் கருவி வந்து டைனமோ, மின்னாற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றும் கருவி வந்து மோட்டார். மேலே பார்த்தோம்ல அதே பாயிண்ட் தான். இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அந்த வழக்கை இடக்கை விதியிலேருந்து ஆல்ரெடி குரூப் 4க்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே பின்னாடியும் ஒன் வேர்ட் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதை பார்த்து நீங்களும் உங்கள் புக்கில் குறிச்சிக்கோங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டிஎன்பிசியில் குரூப் 4 குரூப் 2 படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 10th இருக்க காந்தவியல் பார்க்கலாம். ஓகே, பாய்.